மார்கழி மாதத்துல வர வளர்பிறை ஏகாதசியே எல்லா பெருமாள் கோயில்களில் காலையில திறக்கும் பரமபத வாசல் தான் வைகுண்ட ஏகாதசின்னு அழைக்கப்படுது. பெரும்பாலான கோயில்கள்ல வடக்கு பகுதியில் இருக்கும் வாசல் பரமபத வாசல் என்று கூறப்படுகிறது. வருடம் முழுவதும் மூடி வைக்கப்பட்டிருக்கும் வாசல் இந்த தனுர் மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று மட்டுமே திறக்கப்படுது. இதனை சொர்க்க வாசல் என்றும் பரமபத வாசல் என்றும் கூறுகின்றன. இது ஸ்ரீரங்கம் கோயிலோட சொர்க்க வாசல். அடுத்து தன்வந்திரி சன்னதிய பார்க்கலாம். தன்வந்திரி பகவான் தான் பூமியை தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராக கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. விஷ்ணு புராணத்தின்படி காசியை ஆண்ட துவேதாசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுகிறார். இவர் கையில் ஆயுர்வேத நூலும் அமிர்த கலசமும் வைத்தபடி காட்சி தருகிறார். தன்வந்திரி நியதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன. தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினமே தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகையின் துவக்கமான இந்த நாள் தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகும். கோவிலில் சென்று தன்வந்திரி பகவானை தரிசிக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலே பலரும் தங்களின் நோய்கள் தீர்வதற்காக விரதம் இருப்பது வழக்கமாக இருந்திருக்கு. இந்து புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராக மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களாக ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார். பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே. அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை எனவும் சொல்லலாம். புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அப்போது ஐப்பசி மாதம் தேய்பிரையின் 13வது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான். இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தினமாக வட இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள். இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான். அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர். வலிமையான கரங்கள், சிவந்த கண்கள், சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர். மஞ்சள் நிற ஆடை, எண்ணெயில் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி, மின்னுள் முத்துக்கள் கொண்ட காதணிகள் காட்சி அளிக்கக்கூடியவர். தன்வந்திரி பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் என்பதால் கையில் சங்கு, சக்கரம், மூலிகைகள், அமிர்த கலசம் ஆகியவற்றை தனது 4 திருக்கரங்களில் ஏந்தியவராக காட்சி அளிக்கிறார் தன்வந்திரி. அவருடைய எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.